இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக எங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரும் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரும் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பெண்களோடும் இயேசுவின் தாய் மரியாவோடும் அவருடைய சகோதரர்களோடும் சீடர்கள் ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்கச் செய்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவசனங்கள் 16 முதல் 20 மற்றும் 30 முதல் 31 முடிய. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார்.
ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்தபோது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது நான், சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டங்கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. பாஸ்கா காலத்தில் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை கொண்டாடி முழு மன நிறைவோடு இந்த 7 வாரங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பல புதுமையான தகவலை நமக்கு கொடுத்து இறை சிந்தனையை வழங்கி நம் வாழ்வுக்கு வழிகாட்டியாக இந்த திருப்பலி, மறைவுரைகள், இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பாஸ்கா காலத்தில் எந்த ஆண்டவருடைய வார்த்தை உன் மனதை தொட்டது? இந்த பாஸ்கா காலத்தில் நீ ஆண்டவரிடமிருந்து கேட்க விரும்புவது என்ன? ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்றை நீ மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வாயா? ஆண்டவருக்கு உகந்தபடி நீ வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றாயா? இதோ எனக்காக என் ஆண்டவர் பாடுபட்டாரே, சிலுவை சுமந்தாரே, இரத்தம் சிந்தினாரே, உயிரை கொடுத்தாரே, அந்த உயிர்ப்பை இதோ இந்த நாட்களிலே மிக உற்சாகமாக, மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, நம்பிக்கையோடு கொண்டாடிய நான் தூய ஆவியினுடைய வருகைக்காக என்னை முழுவதுமாக தயாரிக்கின்ற உள்ளம் படைத்தவனாய் நான் இருக்கிறேனா? தூய ஆவியினுடைய வருகையினால் நான் திடப்படுத்தப்படுகிறேன், உறுதிப்படுத்தப்படுகிறேன். இயேசுவின் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை மேலும் மேலும் வலுப்பெறுகிறது என்கிற உண்மையை உணர்ந்திருக்கிறேனா? இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு சாட்சியாய் என்னை தூண்டி எழுப்புகிற துணையாளரான தூய ஆவியானவரை நான் மன்றாடி வேண்டுகிறேனா? இந்த இறை சிந்தனைகளை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்தால், தூய ஆவியானவருடைய துணையை நாடினால், நிச்சயமாக இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழா நமக்கு அருட்கொடைகளை, அருள் வரங்களை, கனிகளை வழங்கப் போகிறது. மன நிறைவோடு அந்த நாளுக்காக நம் மனதை தயார் செய்வோம். தூய ஆவியானவருடைய வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிகொள்வதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் எல்லோருக்குமே ஒரு விதமான கவலை உண்டு, எதிர்பார்ப்பு உண்டு, ஆர்வம் உண்டு. எதில் என்றால் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை குறித்து, அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து, அடுத்தவர்களுடைய நிலையை குறித்து பல நிலைகளில் நமக்கு கவலை உண்டு, ஆர்வம் உண்டு, அதிகமான எதிர்பார்ப்பு உண்டு. ஒரு உதாரணத்திற்கு, தற்பொழுது 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சமீபத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வினுடைய ரிசல்ட் வந்து நிறைய பேருக்கு மகிழ்ச்சி, நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு. நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம பிள்ளைகள் அவர்கள் எடுத்த மதிப்பெண், அவர்கள் எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் தன் நண்பன், அடுத்தவன், பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பின் வீட்டுக்காரன் எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறான், என் ஃப்ரெண்டு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறான், அவ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறா என்கிற ஆர்வம் தான் அதிகமா இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு தான் அதிகமா இருக்கும். ஒருவேளை
அடுத்தவங்க நம்மளை விட அதிகமா மார்க் எடுத்துருந்தா நமக்கு கவலை வந்துடும், அடுத்தவங்க மேல பொறாமை வரும், வருத்தங்கள் ஏற்படும். இது எல்லாமே இயல்பான ஒன்றுதான். சின்ன பிள்ளைங்களுக்கு இது, பெரியவங்களுக்கு அண்ணன் தம்பியாக இருக்கிறவர்களே, அக்கா தங்கைகள் உறவுகளோடு இருக்கிறவர்களே, நண்பர்களாக உறவுகளாக இருக்கிறவர்களே, யாரோ ஒருவருக்கு பதவி உயர்வோ அல்லது செல்வமோ வசதி வாய்ப்புகளோ அதிகாரமோ வந்துவிட்டால் நமக்கு வயிற்றெரிச்சல், பொறாமை, அடுத்தவங்களை பற்றிய கவலை, அடுத்தவங்களை நாம புரணி பேசுவோம். இதெல்லாமே நடக்குதில்ல. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் இதை மையப்படுத்தி தெளிவுபடுத்துகிறது. நேற்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் பேதுருவிடத்தில் பேசுகிறார். யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா? 3 முறை கேட்டு அவருடைய வாக்குறுதியை வாங்குறாரு. நான் உன்னை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே என்கிற வாக்குமூலத்தை அவர் கொடுக்கிறார். அந்த வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என் ஆடுகளை மேய் என்கிற பொறுப்பை கொடுக்கிறார், பதவியை தருகிறார். என் ஆடுகளை மேய், பேணி வளர். பிறகு அந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில் பேதுரு எவ்வாறு கிறிஸ்துவுக்கு சான்று பகரப் போகிறார், அவருடைய வாழ்வு எவ்வாறு நிறைவு பெறப் போகிறது என்றால், கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி மரிக்கப் போகிறவராக பேதுரு இருக்க போகிறார். தலைகீழாக அவர் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுக்காக மரிக்கப் போகிறார் என்கிற உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகம். என்ன அப்படின்னா, பேதுருவுக்கு கொஞ்சம் ஆர்வம். சரி, எனக்கு இது நடக்க போகுது, ஓகே. ஆண்டவரே, உன் மார்பு பக்கமாக சாய்ந்திருந்தவர், உன் அன்பு சீடர் என்று சொல்லிக் கொள்ளுகிற யோவானுக்கு என்ன நடக்க போகிறது? யோவானுக்கு என்ன நடக்க போகிறது? கியூரியாசிட்டி, ஆர்வம், எதிர்பார்ப்பு, கவலை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ என்னை பின்தொடர்ந்து வா. அவருக்கு என்ன நடக்குமோ அது அவருக்கு நடக்கும். நமக்கு எப்பொழுதும் அடுத்தவங்களை பத்தி தான் கவலை. நம்ம ஆர்வம் எல்லாம் அடுத்தவங்களை பத்தி தான், எதிர்பார்ப்புகள் எல்லாம் அடுத்தவங்களை பத்தி தான். நாம எப்படி வாழறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய உழைப்பு எத்தகையது, இதை பற்றிய சிந்தனை நமக்கு கிடையாது. அடுத்தவங்களை பற்றியே எப்பொழுது பார்த்தாலும் யோசித்துக் கொண்டிருப்பது, அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பது, அடுத்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது, பேசி 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 பேசியே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே. நம்மை பற்றியோ, நம் ஆன்மீகத்தை பற்றியோ, நம் வாழ்க்கையை குறித்தோ, நம் பயணத்தை குறித்தோ, இறைவனோடு நமக்குள்ள நெருக்கத்தை குறித்தோ பல நேரங்களில் நாம் சிந்திப்பதில்லை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 2 விதமான வாழ்வு. ஒன்று பேதுருவினுடைய வாழ்வு, மற்றொன்று யோவானுடைய வாழ்வு. பேதுருவினுடைய வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக மாறப்போகிறது. எப்படி என்றால், கிறிஸ்துவுக்காக தலைகீழாக அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். ரத்தம் சிந்தி வேத சாட்சியாக கிறிஸ்துவுக்காக அவர் மரிக்கப் போகிறார் என்கிற உண்மை. இன்னொரு பக்கம் யோவான் தன் வாழ்வின் வழியாக, தன் நற்செய்தியின் வழியாக, தன்னுடைய நற்செய்தி பணியின் வழியாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழப்போகிறார். ஒருவர் வாழ்வின் வழியாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வது, இன்னொருவர் தன் இறப்பின் வழியாக கிறிஸ்துவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வது. 2மே ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற கொடைதான். அன்பிற்குரியவர்களே, ஒரு சிறிய நிகழ்வு ஒன்று உண்டு. அமெரிக்க நாட்டிலே உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்ததாம். அந்த தருணத்தில் ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், ஒரு இளைஞர் ஒருவர் இருந்திருக்கிறார். அந்த இளைஞனுக்கு ஒரு கவலை. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு பெரிய வேலை ஒன்றும் இல்லை, ரொம்ப சொற்பமான வேலை தான் இருக்குது, இதை ஒரு சாதாரண ஆட்கள் கூட செய்து விடலாம். நான் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்ய விரும்புகிறேன், எனவே என்னை போர்க்களத்திற்கு அனுப்புங்கள், நான் எதிரியோடு போரிட்டு மடிவதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் லிங்கனிடத்தில் போய் சொல்லுகிறார்.
அப்பொழுது அவர் சொன்னாராம், தம்பி, நாட்டுக்காக சாவது மட்டும் தியாகமாகாது, நாட்டுக்காக வாழ்வதும் கூட ஒரு உண்மையான தியாகம்தான். நீ உன் வாழ்வால் ஒரு சாட்சியாக இரு என்று அவர் சொல்லி அனுப்பினாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்காக மரிப்பது ஒரு பாக்கியம், ஒரு கொடை, ஒரு தியாகம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது உண்மையான பேறு பெற்ற ஒரு உன்னத பாக்கிய நிலை. ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக வாழ்வது என்பது ஒரு சவால். அந்த சாட்சிய வாழ்விற்கு நீங்களும் நானும் யோவானைப் போல இன்று அழைக்கப்படுகிறோம். ஆம் என்றால் இந்த தெய்வீக பலி நமக்கு ஒரு சாட்சி ஆசீர்வாதமான பலியாக அமைவதாக. ஆமென். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம், ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனையே உம் பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உழைப்பின் பலனையே உம் பதம் படைத்தோம், உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோ. காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம், காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம், காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உவப்புடன் எடுத்து வந்தோம், உழைந்த என் உள்ளத்தையும் உம் பதம் படைத்து நின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நன்மைக்காகவும் உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அருளடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் நம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளுகிற இந்த தருணத்தில் தூய ஆவியானவருடைய உடனிருப்பை உணருவோம். அந்த ஆவியானவர் நம்மை ஆண்டவர் இயேசுவோடு ஐக்கியப்படுத்துகிறார் என்கிற உணர்வு நிலையை பெறுவோம். இயேசுவினுடைய இந்த திரு உடலும் திரு இரத்தமும் நம் வாழ்வின் அங்கமாய் மாறி இறை இயேசுவின் சாட்சிகளாய் நாம் வாழ தூய ஆவியானவர் நம்மை தூண்டி எழுப்புகிறார். நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த பலிப்பீடத்தில் நம்மை சரணாகதியாக்கி பரிசுத்த உள்ளத்தோடு இந்த தேவ நற்கருணை கொண்டாட்டத்தில் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகொழியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுளம் ஆண்டவரே, என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. மிக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உண்மை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. தூய ஆவியார்
என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டருள்வீராக. அதனால் பழையனவற்றிலிருந்து புதிய மறைபொருளுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூய ஆவியானவரின் அருட்துணையால் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. மலரக கலைகளும் பாரினில் விளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம்.